ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நில்லுங்க, எப்பயும் போல வண்டியை காட்டிடும். வண்டி பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். KTM அட்வென்ச்சர் 390 தான் இப்போ நம்மகிட்ட இருக்கு. இது வந்து ஒரு ரைட் ரிவ்யூ பார்த்துருவோம். அப்படியே சின்ன ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி பார்த்துருவோம். இப்போ அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். என்னமோ தெரியலங்க, நீங்கள் பயங்கரமாக மூச்சு வாங்குது. ரெடி டு ரேஸுங்கிறது இந்த இது நல்லா வண்டி செம்ம அப்ரைடாக இருக்குது. சைட் ஸ்டாண்டு ஒரு இது கிலோமீட்ரு பார்த்துக்கலாம். இங்கே வந்து எல்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணிடுவோம். இதில் போக போக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது போக போக கண்டினியூ பண்ணலாம். ஃபியூல் ரிசர்வ் காட்டுதே தெரில. ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே. ஆக்சுவலாக வண்டி செம்ம பல்க்கு. எப்படின்னா ஹைட் வைஸில் இப்போ கேமரா விசிபிள் கூட எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் வந்து வண்டி அப்படியே மூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு இதுவும் தெரியல. வண்டியோட வெயிட்டு தான் ஃபீலே பண்ணணும். இதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்சம் ஆர்வத்தில் இருக்கேன். ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால சரி ரைட் ரிவ்யூ மட்டும் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம KTM ஷோரூம் சிறுநாயகப்பட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி வண்டி வந்தால் கூப்பிடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. அவர் அதனால் இப்போ கூப்பிட்டாரு. கூப்பிட்டதும் வந்து வண்டி ஒரு ரைட் ரிவ்யூ மாரி எடுத்துடலான்ட்டு. இதில் ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. வந்து வண்டி ஹேண்ட்லிங் சொல்லப்போனால் வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு கிளச்சு விடும் போது வண்டி அப்படியே இழுத்துட்டு போகுது. பவர் வந்து ஆல்ரெடி நான் வந்து 390 நம்ம அதிக சிசியில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் வந்து நமக்கு தெரியாது. இப்போ புதுசாக ஓட்ட எங்களுக்கு வந்து இந்த 390லாம் செம்ம பவர்ஃபுல்லான மிஷினு. அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். டே ஓட்ட ஓட்ட டிஸ்பிளேயில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து பார்த்துருப்பீங்க. டியூக் 250 Gen 3ல் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டாங்க. சேம் டிஸ்பிளே தான், பெரிய வித்தியாசம்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து ஹேண்ட்லிங்கு ஹைட்டு எல்லாமே வந்து வண்டி வந்து எனக்கு செம்ம ஹேண்ட்லிங்கு சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கே எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு லாங் எடுத்து அழுத்தி பிடிச்சிட்டு போகணும். அட்வென்ச்சர்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் தான், அதனால் வந்து சொல்லவே தேவையில்லை. இதில் இன்னொரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா புதுசாக காரில் இருக்குது. ஆல்ரெடி க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு TVS அப்பாச்சி RR 310 சொல்லியிருப்பேன். இந்த வண்டியில் இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க 56ல் போகிறோம். க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோம். என்னங்க நமக்குன்னே ஒர்க் ஆக மாட்டேங்குதோ. நம்ம எந்த வண்டியில் ட்ரை பண்ணாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதில் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ப்ளஸ் ஷிஃப்ட்டு டவுன் ஷிஃப்ட், அதாவது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இதுவும் கம் பண்ணுறதுக்கான இதுவும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்என் பார்த்தாலே யூன்னு இது கொடுத்துருக்காங்க. அது வந்து செட்டிங்ஸுக்கான ஆப்ஷன். மோடு நிறைய இருக்கே. இதில் வந்து அதான் அதுக்கான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வண்டி ஓட்டுறதுக்கெலாம் எனக்கு பயங்கர ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னா, ஆல்ரெடி இந்த வண்டியை பற்றி நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அதாவது வெப்சைட்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஆகட்டும் பார்த்துட்டேன். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரைட் பண்ணி பார்ப்போம். வண்டி 390 அட்வென்ச்சர் ஓல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்ரைடாக இருக்குது. அதில் இருக்கிறதோட இன்னும் பயங்கர அப்ரைடாக இருக்குது. அதனால வந்து ஓட்டுறதுக்கு ஹேண்ட்லிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டி வந்து மொத்தம் 2 மாடல் வந்து விட்டுருக்காங்க. ஒன்று வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்போக் வீல் வர மாதிரி, அதாவது ஸ்போக் வீல்னா அந்த கம்பி வச்சு வர மாதிரி. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து அந்த டைப் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வர மாதிரி டைப்பு. அது வண்டி வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போது. அதாவது எனக்கு பிடிச்சது இந்த 2 இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக எல்லாத்தையும் சொல்லணும்னா வண்டி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கலர் வந்து 2 ஸ்கீமில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ரிவ்யூ எடுத்தோம்னா அதில் பார்ப்போம். ரைட் ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டோம். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் என்ன கருமுன்னே தெரில, நமக்கு யூஸ் பண்ண தெரியலையா இல்லை ஒர்க் ஆக மாட்டேங்குதான்னு தெரியலையே. ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுங்க. அது என்ன இதுன்னு தெரில. இங்கே ஹைவே இருக்குது. ஹைவே எடுத்து ஒரு ஸ்ட்ரெச் அடித்து பார்ப்போம். வண்டி வந்து பார்க்க தாங்க பெருசாக இருக்குது. ஹேண்ட்லிங்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரெச் அடித்து பார்ப்போம். ஓ சாரி கியர் லிவர் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் அப்பா 390ல் என்ன பவர் இருக்கணுமோ அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட வந்து பவர் குறையில. இதோட பவர் அண்ட் டார்க்லாம் நம்ம எங்கங்க ஓட்டவே விட மாட்டாங்களாட்டாங்குது. கை வேற கீழே போயிட்டே இருக்கு அந்த அப்ஷிஃப்ட்டுக்கு. நம்ம அப்படியே போவோம்.
இதெல்லாம் வந்து இந்த வண்டியை வச்சுட்டுலாம் சந்திர போகணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் பல்காக அகலமாக இருக்குது வண்டி சொல்லப்போனால். வண்டி போகிற இதே வந்து வேற மாதிரி இருக்கு. வண்டி இழுத்துட்டு போகுது. எப்படி RC 390 ஆகட்டும் இதுவாகட்டும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அட்வென்ச்சரில் ஒரு இதுவுமே குறையல. செம்ம பர்ஃபார்மன்ஸு சொல்லப்போனால். ஆனால் எனக்கு தோன்றதை கரெக்டாக நான் சொல்லிடுவேன், எப்பயுமே மாற்றிலாம் சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் கீர் லிவர் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குங்க. கீரை உழுக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, கீரை உழுகல. ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்துருவோம். உட்காரோம் என்னன்னு தெரியலையே. நாடா இது இப்போ தாங்க தெரியுது. இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால கீர் வந்து தடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஏற போகலாம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அப்பா, நம்ம எடுத்துகிட்டு வரப்போ தான் எதோ ஒன்றா என்ன பண்ணுறதுன்னு. இப்போ தான் அவங்க கீர் கரெக்டாக உள்ளது. ஏன்னா அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடுச்சு. சொல்லணும், போயிட்டு ஷோரூமில் சொன்னோம்னா வந்து அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஃபியூல் ரிசர்வ் வேறு கட்டிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நமக்கு ஆஃப் ரோடிங் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த வைசர் பார்த்தீங்களா, முன்ன இருந்ததோட இப்போ கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, நான் கீழே நின்னாவே வந்து வண்டி என் ஷோல்டர் ஹைட்டு கிட்ட இருக்கும். எனக்கே நானே ஒரு 5.6 மேலே இருக்கு என் ஹைட்டு. ஷூலாம் எதுவுமே போடல. இருந்தாலும் வந்து எனக்கு அவ்வளோ கால் எட்டல. இவ்வளோ ஹைட் இருந்தே இந்த வண்டிக்கு ஓல்டு வண்டியோட இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டு அதிகம்தான். பில்லியன் கம்போர்ட்னா ஓரளவு தான் இருக்கும். பில்லியன் கம்போர்ட்டை பொறுத்தளவு இப்போ ஹைவே எடுத்து திருப்பி இன்னொரு டெஸ்ட்டு பார்த்துடலாம். ஓட்டுறதுக்கே நல்லா இருக்கு. பிரேக்கிங் சூப்பருங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, பிரேக்கிங்லாம் வந்து வண்டி நல்லாவே இருந்துச்சு. பிரேக்கிங் வந்து எனக்கு ஓட்டுறதுக்கு அந்த ஸ்பீட் லிமிட் போட்டதுனால பாருங்கள் ஒர்க் ஆகல. இப்போ பார்த்தீங்களா, அது தெரிஞ்சிருக்கோம். அப்படியே நம்ம இப்போ இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் வச்சுருந்தோம்ல, அதனால இதாகல. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பீடு ஏறுது. அங்கேயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபியூலும் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் அந்த கியரில் வந்து லைட்டாக தட்டுது அந்த நட்டு வந்து திரும்ப நம்ம எடுத்துகிட்டு போகிறப்பெல்லாம் ஏதோ ஒன்று. ஆனால் வண்டி வந்து எனக்கு ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வண்டியை வாங்கலாம். ஏன் சொல்கிறேன், என்னடா நீ அவ்வளோ ஓட்டி ஃபீல் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்த்த உடனே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் இந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லாம் வந்து நம்ம இதில் சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து வண்டி வந்து ஓவராலாக ஒர்த்து. அதே மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து லாங் ரைட்ஸ்க்காகட்டும் எதுக்காகட்டும் வண்டியை வச்சு தரமாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 390 அட்வென்ச்சரே வந்து சூப்பராக இருக்கும். நான் அதையுமே வந்து ஓட்டியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். 2-3 நாள் வச்சுருந்தாலும் வண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு அது வந்து ஒரு 80% இருக்குது அப்படின்னா இது ஒரு 90-100% இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீட் லிமிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச்சு, வண்டி விடும் போதே பயங்கர. இந்த கீரோட நட்டு திருப்பி வந்துருச்சுங்க. இல்லைங்க, திருப்பி அதை ஏற்றி விட்டுருவோம். தெரியுதுங்களா, இது ஏன் எதனாலும் தெரில, இந்த இது மட்டும் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் வந்துட்டோம், இப்போ திருப்பி இதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போகிறதா இருக்குது. ஃபோக் வீல்ஸ் வந்து வண்டி லுக்காக இருக்குது. வண்டி எனக்கு உண்மையாலுமே ஹேண்ட்லிங் எனக்குன்னு இல்லை, ஒரு ஷார்ட் ரைடர்ஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ணிட்டா வண்டி, அதாவது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வண்டியை எடுத்தோம்னா ஓட்டுறதுக்கு ஆக்சுவலாக சூப்பராகவே இருக்கும். இப்போ மற்றபடி ஓட்டுறப்பெல்லாம் எந்த ஃபீலிங்கும் இருக்காது. எப்படி சொல்கிறேன்னா, ஓட்டுறப்போ வந்து உங்களுக்கு வண்டியோட வெயிட்டோ ஹைட்டோ போகும்போது கொஞ்சம் டாப் ஸ்பீடு எடுக்கிறோம் அப்படின்னா சடனாக ஒரு பிரேக்கிங் பண்ணி பேலன்ஸ் பண்ணோன்னா அதெல்லாம் சூப்பராக ஆகுது பேலன்ஸ்லாம். ஓவராலாக எனக்கு வந்து வண்டி பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து 2025ஓட அட்வென்ச்சர் 390 தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. அங்கே இன்ட்ரோவில் சரியாக சொன்னா இல்லையான்னு தெரில.
வாக் அரவுண்ட் மாதிரி சும்மா எந்த இது எங்கே இருக்குது லைட்டு இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு மட்டும் அப்படியே கொடுத்துருவோம். அப்படியே இறங்கி போயிட்டு வண்டி ஓரளவு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ரிவ்யூங்கிற பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அசல் லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம டீப் 250 இருக்க மாதிரி எல்லா கீஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இது சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு இதுதான் செட்டிங்ஸ் போகிற மோடு தான், அதுதான் சுவிட்சு தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் போட்ட வண்டி வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இது ப்ளஸ் பண்ணுறது, இது டவுன் பண்ணுறது. ஸ்போக் வீலுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஸ்போக் வீலு. முன்னாடி பார்த்தீங்களா, முன்னாடி இருந்து பார்த்தோம்போது வண்டியே ஒரு ரக்கடாக தெரியுது தானே, உண்மையாலுமே ரக்கடாக. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சோல் ரைட்டே வண்டி இருக்குது. முன்னாடி இந்த 6 பேக் லைட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக 6 பேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறது தான். இது ஒரு லைட், இது ஒரு லைட்டு, இது ஒரு 2 டிஆர்எல், இது ஒரு 2 டிஆர் இண்டிகேட்டருமே இதில் வந்து புதுசாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து வண்டி வரும்போதே உங்களுக்கு வந்து கிராஷ் பார் வந்துடுது. ஏன்னா இது எல்லாமே மெட்டல் தான், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செக்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ரேலி பைக்கு, அட்வென்ச்சர் பைக்கில் தான் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி நல்ல பெரிய டயரு. ஓரளவு முடிஞ்சளவு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கன் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. ஓகே, டாடா, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.